என்னடா பண்ண? எங்க தொழில் அப்படி. என்ன விளையாடி முடிச்சாச்சா? கிளாஸ் எல்லாம் எப்படி போகுது? எக்ஸாம் உண்டா? அப்பா அம்மா கிளாஸ் எல்லாம் நல்லா தான் போகுது. கிளாஸ்ல டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா அரையாண்டு தேர்வு எப்போன்னு தெரியலமா. அப்பா இன்னும் 4 நாள்ல லீவ் விட்டுப்பாங்க. அப்புறம் கிறிஸ்மஸ் வந்துடும். கிறிஸ்மஸ் கிராண்டா கொண்டாடணும்ப்பா. கிறிஸ்மஸ்க்கு பார்ட்டி வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் கூப்பிடணும். நாங்க கிறிஸ்மஸ் தாத்தாவை வந்து எல்லாருக்கும் gift கொடுப்போம். கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்க அங்கே சென்று பாரும். ஒருவேளை இடம் கிடைக்கும். ஐயா, இன்று இரவு மட்டும் தங்குவதற்கு கொஞ்சம் இடம் தர முடியுமா? இங்கெல்லாம் இடமில்லை. வேறு இடம் சென்று பாரும். அங்கு ஏதோ வெளிச்சம் தெரிகிறது. அங்கு சென்று பார்ப்போம். அது ஒரு மாடு கழுதைகள் அடையும் குடில். அங்கே சென்று தங்க அங்கு அவர் தன் தலை பேரான மகனை பெற்றெடுக்க. கபிரியேல் காவேரி நூறாகிய பெத்லகேமுக்கு போங்கள். ஆண்டவராகிய மெசியா பிறந்துள்ளார். சரி தந்தையே, உடனே செல்கிறேன். காலையில பிள்ளைகிட்ட வரேன். நீங்க பிள்ளையை நான் கூட்டிட்டு போங்க. அம்மா அப்பா, இந்த செய்தியை பார்க்க நாம நேற்று போக இருந்தேன். ஆக்சிடென்ட். ஓ காட், நிறைய பேர் இறந்துட்டார்கள். நாமளும் பெயர்ந்தா மை காட். എടുക്കണം എന്താ ഇതാ ഇത്ര ഒഴുങ്ങാടി இதோ பாருங்க, இந்த பொண்ணுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாஸ்ரேத்து என்னும் ஊரிலிருந்த கன்னிகையிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவள் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அறிமுகம் பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். மரியே, அஞ்ச வேண்டாம். கடவுளின் அருளை நீர் கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். ஒரு 5 பேராக எல்லாமே லைன்
எல்லாம் போயிருக்கு வா. கொட்டி விட்டு